Welcome to holistic.investment.in. ICICI Prudential Energy Opportunities Fund NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் அதை நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு NFOன்றதுனால 2 ஜூலை 2024 ஓப்பன் ஆகி 16 ஜூலை 2024 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட கேட்டகரி வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீமோட எனர்ஜி கேட்டகரி. ப்ளஸ் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி எனர்ஜி TRI தான் இது பெஞ்ச்மார்க்காக வச்சுருக்கு. மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees. இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் நித்யா மிஸ்ரா அண்ட் மிஸ்டர் சங்கரன் நரன். அண்ட் இந்த ஃபண்டில் இருக்க எக்ஸிட் லோட் வந்து சப்போஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% தான். அதுவும் நீங்கள் 3 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த 1%, இல்லைனா அதுவும் கிடையாது. ஸோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தீமில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுதான் இதோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ எனர்ஜியை ப்ராசஸ் பண்ணுறது. ப்ளஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸ், யூட்டிலிட்டிஸ் அண்ட் பவரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டர்ஸ்க்கு மட்டும் லிமிட்டட் இல்லை. வேறு எதில் இந்த மாதிரி எனர்ஜி தீம் வந்தாலும் அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலுமே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தான். அது எப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா, எனர்ஜி அண்ட் எனர்ஜி ரிலேட்டட் கம்பெனிஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் எய்ம். ஸோ இதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இது எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர். எந்த இன்வெஸ்டரால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் அண்ட் எனர்ஜி தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபிளான ஒரு ஃபண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதை அனலைஸ் பண்ணணும். அது எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து எனர்ஜி தீம்லேயே இருக்கிற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ண இருக்கிற ஒரு ஃபண்ட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி தீம்க்கு அலோகேஷன் தேடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் எனர்ஜி தீம் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா டெலிவர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஸோ ஹை ரிஸ்க் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸும் பொட்டன்ஷியலி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், ஒரு எந்த மாதிரியான இன்வெஸ்டர் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும், எனர்ஜி தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில அட்வான்டேஜஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. இது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் வச்சு தான் இதில் என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபண்டு தான். ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம மார்க்கெட் ரொம்ப ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் இருக்கிற ஒரு ஃபண்டுன்றதுனால கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஆனால் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் கண்டிப்பாக அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அதுவும் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அது ஒரு சடனாக வந்து லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு பீரியடில் போகலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பீரியடில் போகலாம், இல்லை ரிட்டர்னே கொடுக்காத ஒரு பீரியடில் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்கியாக இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது ஆல்ரெடி இது ஒரு NFOன்றதுனால நம்மளுக்கு ப்ராப்பராக இதை பற்றி இன்னும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஒரு ஐடியா இல்லாததுனால நம்மளால் இதில் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இந்த ஃபண்டை ஆட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியாமல் உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை தான் அது வந்து பாதிக்கும். ஏன்னா எல்லாம் கிரேட் தீம்ஸ், இப்போ இந்த தீம் கரண்ட்டாக மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதுக்காக இது எப்போவுமே இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு கேரண்டி கிடையாது. ஏன்னா எல்லா தீமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றது கேரண்டி இல்லாத ஒரு விஷயத்தினால நம்ம அந்த மாதிரி பிலீஃப் நம்ம வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கும்போது இதை நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணோன்னா நம்ம போர்ட்ஃபோலியோக்கு நம்ம வந்து நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு தான் இன்னும் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி விடுவோம்.
அண்ட் ப்ளஸ் மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியோ டைனாமிக்கும் இதில் இல்லை. ஏன்னா நம்ம எனர்ஜி தீமில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மற்ற இதில் பெருசாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. அந்த அளவுக்கு இதில் டைவர்சிஃபிகேஷன் கிடையாது மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் கன்சிடர் பண்ணால். ஸோ இன்னும் உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு வாலட்டாலிட்டி தான் இது ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது அண்ட் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கிறதுனால. ஸோ சப்போஸ் எனர்ஜி தீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டைமிங் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்றது. ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ்ன்றது உங்கள் சைடில் வந்து இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால நம்மளால் இதில் வந்து கரெக்டாக ரிஸ்க் எடுத்து இல்லை அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ரிஸ்கியாகவும் இருக்கும், ஏன்னா அந்த நம்ம டைம் பண்ண முடியாததுனால. ஸோ இதுவும் இந்த ஃபண்டில் இருக்கிற சில கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஃபைனலாக இந்த ஃபண்டில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFOல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டார், இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டார், ப்ளஸ் உங்களால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார்னால் இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது, நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு எனர்ஜி இது மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ். ஏன்னா ஏன் 7 to 10 இயர்ஸ்னால் 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், உங்களுக்கு ஸ்டேபிளாக அது எப்படி ஹையில் அண்ட் லோவில் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எனர்ஜி தீமேட்டிக் ஃபண்ட் ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபண்டை உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சூட்டபிள் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலை, இங்கே நம்ம பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா வந்துட்டு உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோன்றது உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்ககிட்ட ஒரு எக்ஸஸ் மணி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பேஸிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் உங்கள் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ப்ளஸ் இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் எனர்ஜி தீம் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ என்ட்ரு ஆகணும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களால் பொட்டென்ஷியலாக உங்களால் எப்போ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எடுக்க முடியும், அப்போ என்ட்ரு ஆகி எப்போ இந்த மார்க்கெட்டில் டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆகினீங்கன்னா பொட்டென்ஷியலாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். பட் அவங்களால வந்து அந்தளவுக்கு டைம் பண்ணவோ ப்ரெடிக்ட் பண்ணுறதோ மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு அது தெரியாத அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் இந்த ஃபண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு செட் ஆகுமா இல்லையான்ற டவுட் இருக்குன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இன்வால்வ் பண்ணி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட இது சூட்டபிளான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்ப்பாங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ளஸ் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் இந்த ஃபண்டில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றதை பார்ப்பாங்க. ப்ளஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஓவர்லாப் ரேஷியோவும் இதில் இருக்க ஓவர்லாப் ரேஷியோவும் அதிகமாக கம்மியாக இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளாஷ் ஆகும், செட் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு தரலாம், இல்லை வேறு எந்த ஃபண்டுக்கு தந்தீங்கன்னா நிறைய அலோகேஷன் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம், நிறைய விஷயத்த அவங்க அதை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை இன்வால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக தான் போகும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனையும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.